These days, God willing, we shall study about the silence of God. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாட்களிலே தேவனுடைய அமைதியை குறித்து நாம் படிப்போமாக. And for our key verse, shall we turn to Psalm 28 and verse 1. சங்கீதம் 28 முதலாவது வசனத்தை நாம் வாசிப்போம். என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும். நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். Unto thee will I cry, O Lord my rock, be not silent to me, lest if thou be silent to me, I become like unto thou, go down into the pit. These days, when education is increasing, இந்த நாட்களிலே கல்வியானது உயர்ந்து கொண்டே வருகின்ற நேரம். people are getting more and more intelligent. ஜனங்கள், பிள்ளைகள் அதிகமாக தங்களுடைய அறிவை, புத்தி கூர்மையை பெருக்கிக் கொள்கிறார்கள். More and more questions are being raised about God. தேவனை குறித்ததான அதிகமான கேள்விகளை அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். Is there a God? தேவன் உண்டோ? If he is there, then why is there so much evil in this world? தேவன் ஒருவர் இருப்பார் என்றால் இந்த உலகத்திலே ஏன் அதிகமாக தீமைகள் பெருகி காணப்படுகிறது? If there is a God, why does he permit poverty and starvation in this world? இந்த உலகத்திலே தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் ஏன் இந்த உலகத்திலே ஏழ்மையானது தலைவிரித்து தாண்டவமாடுகிறது? What was he doing when the tsunami tragedy struck, killing so many thousands in so many nations? அநேக நாடுகளிலே சுனாமியினாலே எத்தனையோ ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டார்களே. தேவன் என்று ஒருவர் இருப்பார் என்றால் இந்த காரியம் ஏன் சம்பவித்தது? These are the questions that many people are asking today. இன்றைக்கு இத்தகைய கேள்விகளை தான் அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். So people in general either deny the existence of God, or if they believe in God, they have many questions to ask him before they can trust in him. இந்த நாட்களிலே தேவனுடைய அவர் இருக்கின்றதான அந்த தன்மையை, தேவன் உண்டோ என்று கேள்வி கேட்பவர்களும் உண்டு. தேவன் என்று ஒருவர் உண்டென்று விசுவாசிப்பவர்களும் கூட தேவன் இருப்பார் என்றால் ஏன் இத்தகைய சோகமான காரியங்களை எல்லாம் அனுமதிக்கிறார் என்று கேள்வி கேட்போரும் உண்டு. So before they can learn to trust in God, they want to ask him many questions. தேவனிலே நம்பிக்கை வைப்பதற்கு முன்பாக அவர்கள் தேவனை பார்த்து அநேக கேள்விகளை கேட்கிறார்கள். But thank God, despite so many problems in our lives, God has given us the grace to still trust in him. தேவன் நம்முடைய ஜீவியத்திலே அநேக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட தேவனிலே நம்பிக்கை வைக்கும்படியாக அவர் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தபடியினால் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். Although some of our problems seem to be prolonged, seem to be long-standing problems, still God has given us the perseverance to go on coming to the presence of God and keep trusting in him and hope for deliverance. நம்முடைய ஜீவியத்திலே பிரச்சனைகள் தொடர்ச்சியாக நீண்ட நெடுங்காலமாக காணப்பட்டாலும் கூட தேவனுடைய சன்னிதானத்திற்கு வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அளித்தபடியினால் நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். But as children of God, என்றாலும் தேவனுடைய பிள்ளைகள், we have experienced many of his blessings. அவருடைய ஆசீர்வாதங்களில் அநேக காரியங்களை நாம் அனுபவித்திருக்கிறோம். We have experienced many of his miracles in our life. நம்முடைய ஜீவியத்திலே தேவனுடைய அற்புதங்களை, அடையாளங்களை அனுபவித்திருக்கிறோம். But in spite of that, there are many occasions in our life where we ourselves ask questions about God. இவைகள் எல்லாம் இருந்தாலும் கூட நம்முடைய ஜீவியத்திலே சில நேரங்களிலே தேவனை குறித்து நாம் கேள்வி கேட்டிருக்கிறோம். They are the times when God seems to be silent and inactive in our lives. அந்த காலகட்டத்திலே தான் தேவன் அமைதியாக இருக்கிறார். அவர் அப்படியே வெறுமனே சும்மா இருக்கிறார். That's the time we ask questions. அந்த நேரங்களில் தான் நாம் அவரை பார்த்து கேள்வி கேட்கிறோம். Why is God not answering my prayer? ஏன் தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறதில்லை? Why is God not talking to me? ஏன் தேவன் என்னோடு கூட பேசுகிறதில்லை? I'm fasting, I'm praying, I'm shedding tears, but why is there no end to my problems? நான் உபவாசிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் அவருடைய சமூகத்திலே கண்ணீர் விடுகிறேன் என்றாலும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஏன் முடிவு உண்டாகிறதில்லை? Dear brother, dear sister, you are not the only one asking that question. பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, நீ மாத்திரம் இந்த கேள்வியை அவரிடத்தில் கேட்கிறதில்லை. You are not the only one going through that situation. நீர் மாத்திரமே இத்தகையதான சூழ்நிலையின் வழியாக கடந்து போகிறதில்லை. The key verse that we read just now says it.
இப்பொழுது நாம் இங்கு வாசிக்க கேட்டதான் அந்த வேத பகுதியிலே நாம் கேட்டோம். He says, the psalmist says, Lord, be not silent, lest I be like those that go down to the pit. ஆண்டவரே, நீர் மௌனமாயிராதேயும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist himself went through a period in his life where God did not seem to respond to his cries. சங்கீதக்காரனே தன்னுடைய ஜீவியத்திலே தேவன் அவனுடைய கேள்விகளுக்கு, அவனுடைய வேண்டுதல்களுக்கு பதில் சொல்லாமல் இருந்ததான ஒரு காலகட்டத்தினூடாக அவன் கடந்து சென்றான். He speaks of a pit here. இங்கு அவன் ஒரு குழியை குறித்து பேசுகிறான். What is this pit? இந்த குழி என்றால் என்ன? It is the pit of hell. அது நரக குழி. He says, Lord, don't be silent to me. ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே மௌனமாயிராதேயும். He says, if you are silent, if you don't talk to me, I'm equal to those who are in hell. ஆண்டவரே, நீர் மௌனமாயிருந்தால், நீர் என்னோடு கூட பேசாமல் இருந்தால், அது நரக குழியில் இருப்பவர்களுக்கு ஒப்பாக நான் இருப்பேன். If you turn to Psalm 143 and read verse 7, 143ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தோய்ந்து போகிறது. நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாகாதபடிக்கு உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். Hear me speedily, O Lord, my spirit faileth. Hide not thy face from me, lest I be like unto them that go down into the pit. So here we see those who go down into the pit can't see God's face. இங்கு குழியில் இறங்குபவர்கள் தேவனுடைய முகத்தை காண முடியாது என்று வாசிக்கின்றோம். So the psalmist is saying, Lord, if you are silent for me, to me, it's like being in hell. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட பேசாமல் இருந்தால், மௌனமாயிருந்தால், நான் நரக குழியில் இருப்பவர்களுக்கு ஒப்பாவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். But thank God, we should thank God for one thing. என்றாலும் நாமோ ஒரு காரியத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். God takes us through temporary periods of silence in this life so that we can avoid the eternal silence in hell. நரக குழியிலே அந்த நித்தியமான மௌனத்திற்குள் நாம் கடந்து செல்லாதபடிக்கு இப்பொழுது தாமே சில நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட மௌனமாக இருக்கிறார். So when God does not speak to us, when he is silent in certain situations, it is for our benefit to bring us out of eternal silence where we could be. சில நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசாமல் மௌனமாய் இருப்பார் என்றால் நாம் நித்திய மௌனத்திற்குள், அந்த நித்திய நரக ஆக்கினைக்குள் போகாதபடிக்கு நம்முடைய நன்மை அவர் நம்மிடத்திலே மௌனமாக இருக்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். Now, why should God be silent? ஏன் தேவன் அமைதியாக மௌனமாக இருக்கிறார்? He can be silent to say wicked people. ஒருவேளை அவர் துன்மார்க்கரிடத்திலே அமைதியாக மௌனமாக இருக்கலாம். What is God's mind behind his being silent? அவர் இவ்விதமாக மௌனமாக இருப்பதினுடைய பின்னணி என்ன? Now one thing we must understand. ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். We cannot understand God fully. தேவனை நாம் முற்றிலுமாக முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. We have to just learn to trust in him while we are in this world. இந்த உலகத்தில் நாம் இருக்கும் பொழுதுதானே அவரிலே முற்றிலுமாக நம்பிக்கை வைத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். And there are some things that God will not reveal to us till we go to eternity. நாம் நித்தியத்திற்கு செல்லும் வரைக்கும் சில காரியங்களை தேவன் முழுமையாக நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். God is a mystery. தேவன் ஒரு ரகசியம். And there are some areas where he will continue to remain a mystery till our death. நம்முடைய மரண பரியந்தமும் சில குறிக்கப்பட்ட பகுதியிலே நாம் அது ரகசியமாகவே அது நமக்கு காணப்படுகிறது. Even in eternity he will continue to be a mystery. நித்தியத்திலேயும் கூட அவர் நமக்கு ரகசியமாகவே காணப்படுவார். Because every day we will be growing in his knowledge and there will be yet still more to learn about him. ஒவ்வொரு நாளும் நாம் அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டே செல்லுவோம். அந்த நித்தியத்திலே அதுவும் ஒரு ரகசியமே. The Bible says his ways are past finding out. அவருடைய வழிகள் அநாதியானது, கண்டுபிடிக்க முடியாதது என்று வேதாகமமானது சொல்லுகிறது. Romans 11:33. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். Oh, the depth of the riches both of the wisdom and knowledge of God,
how unsearchable are his judgments and his ways past finding out. His ways are past finding out. That means no matter how much you try to do research on God, you will never reach the end of him. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று சொல்லும் பொழுது அவருடைய வழிகளை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த வழிகளுடைய அந்த முடிவை நம்மால் அடைய முடியாது. The Bible says, thy way is in the sea, thy path in the great waters, thy footsteps are not known. உம்முடைய வழிகள் சமுத்திரத்தில் இருக்கிறது, உம்முடைய அடிச்சுவடுகள் ஆராய்ந்து அறிய முடியாதது என்றெல்லாம் நாம் வேத வசனத்திலே காணுகின்றோம். It shows how mysterious God's ways are. தேவனுடைய வழிகள் எவ்வளவு ரகசியமானது என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். And for some unknown reason, God sometimes allows certain questions to remain unanswered in our life. சில தவிர்க்க முடியாத காரணங்களினாலே நம்முடைய கேள்விகள் சிலவற்றிற்கு அவர் பதில் தராமல் அப்படியே அதை வைத்திருக்கிறார். When Jesus was in this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது he said, there are still so many things that I want to tell you, but ye cannot bear them now. உங்களிடத்தில் அநேக காரியங்களை குறித்து சொல்ல எனக்கு விருப்பம் உண்டு, என்றாலும் அவைகளை இப்பொழுது உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று இயேசுவே சொன்னார். There's no need to read it now. It is in John 16:12. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இதை நாம் வாசிக்கலாம். So no need to read it now. இப்பொழுது அதை வாசிக்க வேண்டாம். So he said you cannot bear it now, which means I cannot tell you everything now. உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது, இவைகள் எல்லாவற்றையும் இப்பொழுது என்னால் சொல்ல முடியாது என்று அவர் சொல்லுகிறார். Saint Paul speaks of an experience where he was taken to the third heaven. பரிசுத்த பவுல் மூன்றாம் வானத்திற்கு எடுத்துக்கொண்ட அனுபவத்தை அவர் சொல்லுகிறார். And he said, I heard things that are not lawful for a man to utter. ஒரு மனிதன் பெறக்கூடாததான அடையக்கூடாததான அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். Read that in 2 Corinthians chapter 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் and read verse 4. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். How that he was caught up into the paradise and heard unspeakable words which is it not lawful for a man to utter. அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டேன் என்று அறிந்திருக்கிறேன். So he says he heard words which I heard words which I'm not supposed to hear. மனுஷன் பேசப்படாததும் வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். So in heaven there is something which we are supposed to hear only in heaven, not on earth. பரலோகத்திலே நாம் கேட்கக்கூடிய காரியங்கள் உண்டு, அவைகளை பூமியிலே நம்மால் கேட்க முடியாது. And God says, to him that overcometh, I will give to eat of the hidden manna. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். So there is something hidden in heaven which we can eat only in heaven. பரலோகத்திலே மறைவான காரியங்கள் உண்டு, நாம் பரலோகத்திற்கு செல்லும் பொழுதுதான் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். So certain things in our life, certain ways in which God deals with us, we cannot understand fully. சில நேரங்களிலே சில வழிமுறைகளில் அவர் நம்மோடு கூட இடைபடுகின்றதான நேரத்திலே அவைகளை முற்றிலுமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. But in the light of the word of God, to a certain extent, we can study the scriptures and find out why God is silent in our lives. தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்தின் அடிப்படையிலே நாம் வேத வசனங்களை ஆராய்கின்ற நேரத்திலே தேவன் சில காரியங்களிலே ஏன் அவர் நம்மிடத்தில் மௌனமாக இருக்கிறார் என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ள முடியும். By his dealings with certain people in the scriptures, we can try to understand what God wants in our lives through his silence. தேவனுடைய வசனத்திலே சில மனுஷரோடு கூட அவர் இடைப்பட்ட முறைமைகளை வைத்து பார்க்கின்ற நேரத்திலே ஏன் தேவன் நம்மிடத்திலே அவர் மௌனமாக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். We know of the number 0. பூஜ்யம் என்கிறதான எண்ணை நாம் அறிவோம். It does not have a value by itself. அதற்கு தன்னந்தனியாக ஒரு மதிப்பு கிடையாது. But when put into a context or when put after other numbers, it has a value. மற்ற எண்களுக்கு அடுத்தாற் போல அந்த பூஜ்யத்தை நாம் எழுதினோம் என்றால் அதற்கு ஒரு மதிப்பு உண்டு. So depending on the context, its value increases. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அது வைக்கப்படுகிறதோ அதை பொறுத்து அதனுடைய மதிப்பு உயரும். So also silence is not simply lack of words. இதுபோல மௌனம் என்று சொல்வது அது வார்த்தைகள் அற்ற ஒன்று அல்ல. Silence by itself is something empty. மௌனம் என்பதே அது ஏதோ வெறுமையானது.
by itself. அது அதன் அதன் தானாக இருக்கும் பொழுது அது தானாக இருக்கும் பொழுது அது வெறுமையானது. Silence by itself is empty. மௌனம் என்பது அது தானாக இருக்கின்ற நேரத்திலே அது வெறுமையானது. But when put into a context, even silence communicates. என்றாலும் அந்த மௌனம் என்பது ஒரு சூழ்நிலையிலே ஒரு காரியத்தில் வைக்கப்படும் பொழுது அதுதானே பேசுகிறது. For example, உதாரணமாக, now you are all listening to me attentively. இப்பொழுது நீங்கள் எல்லாரும் என்னை கவனமாக செவி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். I was silent for a few moments just now. நான் இப்பொழுது சற்று நேரத்துக்கு மௌனமாக அமைதியாக இருந்தேன். What did that do? What did that do? அது எதை செய்தது? It drew your attention. உங்களுடைய அந்த நீங்கள் கவரப்படும்படியாக அது செய்தது. It drew your attention towards this place. இந்த இடத்திலே உங்களுடைய கவனத்தை திருப்பும்படியாக செய்தது. So your eyes were fixed, your ears were attentive when that silence came in between words. வார்த்தைகளின் மத்தியிலே இந்த மௌனம் வந்த பொழுது உங்களுடைய செவியை தீட்டினீர்கள், உங்களுடைய கண்களை எங்கள் மீது பதித்தீர்கள். So this silence means pay attention. இந்த மௌனம் என்று சொல்வது நீங்கள் காரியத்தை கவனமாக கேளுங்கள். இந்த மௌனம் என்பது. Take another situation. இன்னொரு சூழ்நிலை எடுத்துக்கொள்வோம். When a wedding takes place, ஒரு விவாகம் நடைபெறுகின்ற பொழுது the pastor conducting the wedding asks the congregation a question. பாஸ்டர் அவர்கள் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே அந்த கூட்டத்தினரை பார்த்து கேள்வி கேட்கிறார். If there is anyone who knows of any legal hindrance why the couple here should not be married, you may say it now. இந்த தம்பதிகள் ஒன்றாக இணைக்க கூடாதபடிக்கு சட்ட ரீதியாக ஏதாகிலும் தடை இருக்கும் என்றால் இப்பொழுது நீங்கள் அதை சொல்லலாம். And when the whole congregation is silent, what does it mean? அந்த முழு சபையாரும் அமைதியாக இருக்கின்ற நேரத்திலே அது எதை குறிப்பிடுகிறது? The congregation consents to the conducting of the wedding. அந்த திருமணத்தை நடத்தி கொடுக்கலாம் என்று பாஸ்டருக்கு அனுமதி அளிப்பது போல அந்த மௌனம் காணப்படுகிறது. So that silence means consent or agreement. அந்த மௌனம் என்று சொல்லப்படுவது அங்கு ஒப்புவித்தல், அதாவது அந்த திருமணத்தை நடத்தி வைக்கும்படியாக ஒப்புதல் கொடுத்தல். Now the pastor asks the bride a question. இப்பொழுது பாஸ்டர் அவர்கள் அந்த மணமகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். Are you willing to take so and so as your wedded husband? இந்த குறிக்கப்பட்ட நபரை உம்முடைய புருஷனாக நீர் ஏற்றுக்கொள்கிறீரா? If the bride is silent, அந்த மணவாட்டி அமைதியாக இருப்பாள் என்றால் it means she disagrees. அதனுடைய அர்த்தம் அவள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதுதான். Then that silence is disagreement. அந்த மௌனமானது ஒப்புக்கொள்ளாததை குறிப்பிடுகிறது. If you go to a court, நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு செல்வீர்கள் என்றால் the judge asks the criminal a question. அந்த குற்றவாளியை பார்த்து அவர் நீதிபதி கேள்வி கேட்கிறார். And the criminal is silent. அப்பொழுது அந்த குற்றவாளி அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். That silence means guilt. அந்த மௌனமானது தான் குற்றவாளி என்பதை ஒப்புக்கொள்ளுகிறார் என்று சொல்லுகிறது. When two parties do not talk to each other, ரெண்டு கூட்டத்தினர் ஒன்றோடொன்று பேசாமல் இருக்கின்ற பொழுது that silence means cold war. அந்த மௌனமானது பனிப்போரை குறிப்பிடுகிறது. In a classroom, when a teacher asks a student a question, ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார். and the student is silent, அப்பொழுது மாணவர் அமைதியாக நிற்கிறார். that silence shows ignorance. அந்த மௌனமானது அவருடைய அறியாமையை குறிப்பிடுகிறது. When you go to a place of worship, நீங்கள் ஆராதிக்கிறதான ஒரு ஸ்தலத்திற்கு you செல்கிறீர்கள். are supposed to maintain silence there. நீங்கள் அங்கு அமைதியை காக்கும்படியாக எதிர்பார்க்கப்படுகிறீர்கள். That silence shows sanctity. அந்த மௌனமானது அது உங்களுடைய அந்த தேவனிடத்தில் உள்ளதான புனித தன்மையை குறிப்பிடுகிறது. It shows the sanctity of that place. அந்த இடத்தினுடைய புனித தன்மையை அது குறிப்பிடுகிறது. So you see how in different situations silence has different meanings. ஒவ்வொரு வித்தியாசமான சூழ்நிலைகளிலேயும் இந்த அமைதி, இந்த மௌனமானது எவ்விதமாக புதிய புதிய அர்த்தங்களை கொடுக்கிறது என்பதை நாம் காணலாம். So in different occasions a silence is able to communicate different things to others. வித்தியாசமான சூழ்நிலைகளிலே இந்த மௌனமானது வித்தியாசமான காரியங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது.
One day there was a discussion between a few servants of God and I was there. நான் இருக்கிறதான ஸ்தலத்திலே சில கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் மத்தியிலே ஒரு விவாதம் ஒன்று நடைபெற்றது. And the other servants of God did not agree with what I said. நான் என்ன சொன்னேனோ அதை மற்ற கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. So a small debate or argument arose. ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. And afterwards I asked a senior pastor about this. அதற்கு பிறகு மூத்த பாஸ்டர் அவர்களை பார்த்து நான் கேட்டேன். And the pastor answered on my side. அப்பொழுது அந்த மூத்த பாஸ்டர் அவர்கள் நான் சொன்ன காரியத்தை குறித்து ஆதரித்து பேசினார். And he said the other answer is not possible. அடுத்த பதிலானது அது சாத்தியமாகாத ஒன்று என்று அவர் சொன்னார். And I said, yes pastor, you know in your spirit it is not possible. ஆம் பாஸ்டர் அவர்களே, உம்முடைய ஆவியிலே இது சாத்தியமாகாத ஒன்று என்று நீர் அதை அறிந்து கொண்டீர். We know in our spirit it is not possible. நம்முடைய ஆவியிலே இது சாத்தியமாகாத ஒன்று என்று நாம் அறிந்து கொள்ளலாம். Pastor kept very silent at that time. அந்த நேரத்திலே பாஸ்டர் அவர்கள் அப்படியே மௌனமாக இருந்தார். That silence spoke to me. அந்த மௌனம் என்னோடு பேசினது. What did it say? அவர் என்ன சொன்னார்? Oh, so you know in your spirit that it is not possible, isn't it? இது சாத்தியமாகாத ஒன்று என்று உன்னுடைய ஆவியிலே நீ கண்டுகொண்டாயா? அப்படியா? That means your spirit is right and the spirit of the other servants of God is wrong, is it? அப்படி என்றால் உன்னுடைய ஆவி சரியானது என்றும் மற்ற ஊழியக்காரருடைய ஆவி சரியானதல்ல என்றும் நீ சொல்லுகிறாயா? அப்படியா? Does that not mean that your spirit is a proud spirit? அப்படி என்றால் உன்னுடைய ஆவியானது ஒரு பெருமையுடைய ஆவி அல்லவா? Is a proud spirit a right spirit? ஒரு பெருமையுள்ள ஆவி சரியான ஆவியா? You knew in your spirit that your argument was right. But did you know in your spirit that your spirit was proud? உன்னுடைய அந்த விவாதமானது சரி என்று உன்னுடைய ஆவியில் உணர்கிறாய் என்றாலும் உன்னுடைய விவாதம் பெருமைக்குரிய விவாதம் என்று உன்னுடைய ஆவியில் நீ உணரவில்லையா? Did you know that your spirit was proud? உன்னுடைய ஆவி பெருமையுள்ள ஆவி என்று நீ உணர்கிறாயா? That pastor only kept quiet, but his silence spoke all these words. அந்த பாஸ்டர் அவர்கள் மௌனமாகத்தான் இருந்தார் என்றாலும் அவருடைய மௌனமானது என்னோடு கூட இவ்விதமாக பேசிக்கொண்டே இருந்தது. So that silence hit me like a bomb more than many words could do. அந்த மௌனமானது அநேக வார்த்தைகள் என்னோடு கூட பேசுவதை காட்டிலும் ஒரு அணுகுண்டு என்னை தாக்குவது போன்று நான் உணர்ந்தேன். There is an English song in our hymn book which speaks about silence. நம்முடைய பாட்டு புத்தக ஆங்கில பாட்டு புத்தகத்திலே மௌனத்தை குறித்ததான ஒரு பாட்டு உண்டு. It says that God's silence speaks. தேவனுடைய மௌனம் பேசுகிறது என்று அந்த பாடல் சொல்லுகிறது. When stillness prevailed with no words to cheer, when prayer had no sure reply, thy silence did speak rather loud and clear, like words of a full supply. When silence prevailed with no words to cheer, when prayer had no sure reply, thy silence did speak rather loud and clear, like words of a full supply. So here we see in the song, there were situations when stillness prevailed or silence prevailed. இந்த பாடலிலே நாம் கேட்கிற காரியம் என்னவென்றால் சில சூழ்நிலைகளிலே அந்த மௌனமானது அப்படியே நீடித்து காணப்படுகிறது. When we prayed, there was no sure reply. நாம் ஜெபிக்கின்ற நேரத்திலே நமக்கு பதில் கிடைக்காத ஒரு நிச்சயம் காணப்படுகிறது. But still, oh God, your silence spoke to me loud and clear. ஆண்டவரே, என்றாலும் உம்முடைய அந்த மௌனமானது என்னோடு கூட தெளிவாக சத்தமாக பேசிற்று. That silence was like a multitude of words for me. அந்த மௌனமானது எனக்கு திரட்சியான வார்த்தைகளை போல இருந்தது. So dear child of God, if God is silent in your life, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, தேவன் உன்னுடைய காரியத்தில் மௌனமாக
இருப்பார் என்றால், God is not speaking to you, தேவன் உன்னோடு கூட பேசாமல் இருப்பார் you என்றால், must listen to that silence also. That silence has something to say to you. அந்த மௌனத்தையும் கூட நீங்கள் செவி சாய்த்து கேளுங்கள். அந்த மௌனமும் உங்களோடு கூட பேசும். God's silence is a meaningful silence. தேவனுடைய மௌனமானது அர்த்தமுள்ள மௌனமாக இருக்கிறது. He is not like you and me. அவர் உங்களை போன்றும் என்னை போன்றும் அல்ல. When he is silent, he is not silent for no reason. அவர் மௌனமாக இருக்கும் பொழுது எந்த விதமான காரணமும் இல்லாமல் அவர் மௌனமாக இருக்க மாட்டார். When he speaks with a reason, and when he is silent with a reason. அவர் பேசுகின்ற நேரத்திலே ஒரு காரணத்தோடு அவர் உங்களோடு பேசுவார். அவர் மௌனமாக இருக்கும் பொழுதும் ஒரு காரணத்தோடு அவர் மௌனமாக இருப்பார். There is a beautiful example in the Bible, in the life of Jesus, how he spoke and how he was silent, all with a reason. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவியத்திலே ஒரு சரியான உதாரணத்தை நாம் காணுகின்றோம். அவர் பேசுகின்ற பொழுதும் அவர் மௌனமாக இருக்கும் பொழுதும் அவர் ஒரு திட்டவட்டமான காரியத்தை செய்தார். Morning, Jesus was arrested. ஒரு நாள் அதிகாலை நேரத்திலே இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார். It was about, say, 3 o'clock in the morning. அதிகாலை 3 மணி நேரம். That night Jesus did not sleep. அந்த இரவிலே இயேசு கிறிஸ்து தூங்கவில்லை. From the garden of Gethsemane, they bound him and took him for judgment. கெத்செமனே தோட்டத்திலே அவரை கைது செய்தார்கள். அவரை கைது செய்து அவரை பிடித்துக் கொண்டு அவர்கள் நியாயாசனத்திற்கு முன்பாக கொண்டு போனார்கள். Before being judged by the Roman government, he was judged by the Jews. ரோம அரசாங்கத்தாரால் அவர் தண்டிக்கப்படுவதற்கு முன்பாக அவர் யூதரால் தண்டிக்கப்பட்டார். The Jews had their own court. யூதர்களுக்கென்று அவர்களுக்கென்று தனியாகவே ஒரு கோர்ட் இருந்தது. That was called the Sanhedrin. அதுதான் ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. It had a group of 70 people. அங்கு 70 பேர் நிறைந்ததான ஒரு சபை சங்கம் அது. There were Pharisees and Sadducees there. பரிசேயர் சதுசேயர்கள் அங்கு இருந்தார்கள். There were elders in that group of 70. அந்த 70 பேரில் மூப்பர்கள் காணப்பட்டார்கள். The chief was the high priest. அவர்களுக்கு பிரதானமானவர் தலைவர், பிரதான ஆசாரியர். So for the Jew, he was like the judge of the Supreme Court. அந்த யூதர்களுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அந்த பிரதான ஆசாரியர் காணப்பட்டார். 70 of them stood there early in the morning at about 4 o'clock. All this is happening. அதிகாலை 4 மணிக்கு இவைகள் எல்லாம் சம்பவித்தது. அங்கு 70 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். Jesus is standing before them. அவர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். His hands are bound. அவருடைய கைகள் கட்டப்பட்டிருந்தது. On one side, some witnesses are there to accuse him. ஒரு பகுதியிலோ அவரை குற்றம் சாட்டும்படியாக ஒரு சிலர் நின்று கொண்டிருந்தார்கள். What does the Bible law say? What does the law say? பிரமாணமானது என்ன சொல்லுகிறது? To prove a thing, you need at least 2 witnesses. ஒரு காரியத்தை நிரூபிக்கும்படியாக 2 சாட்சிகளாவது தேவை. Now, the high priest called upon the witnesses to raise their accusations against Jesus. இப்பொழுது பிரதான ஆசாரியன் இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக குற்றம் சாட்டும்படியாக அங்கு அந்த சாட்சிகளை பார்த்து சொல்லுகிறார். One witness came forward and said one thing. ஒரு சாட்சி முன்னாக வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். Another witness came and said another thing. இன்னொரு சாட்சி வந்து இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். Third witness came and said a third thing. மூன்றாவது சாட்சி வந்து மூன்றாவது காரியத்தை சொல்லுகிறார். The Bible said no 2 witnesses agreed with each other. வேதாகமமானது தெளிவாக சொல்லுகிறது 2 சாட்சிகள் ஒரு காரியத்திற்கு ஒத்துப்போகவே இல்லை. One said one thing, another said another thing. ஒருவன் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான், இன்னொருவனோ இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். And when all these people were saying, he was silent. Jesus was silent. இந்த சாட்சிகள் சொல்லுகின்றதான எல்லா காரியத்தின் பொழுதும் இயேசு கிறிஸ்து மௌனமாகவே இருந்தார். Dear brother, dear sister, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, Jesus wanted to escape in that situation. He could have escaped. அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தப்பிக்க விரும்பி இருந்தால் அவர் தப்பித்திருக்கலாம். He could have asked them 100 questions. அவர்களை பார்த்து அவர் நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்டிருக்க முடியும். The same Pharisees came to Jesus and tried to accuse him in the case of the sinner woman caught in adultery. விபச்சாரத்திலே கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டதான ஒரு வேசி நிமித்தமாக இதே பரிசேயர்கள் அவரிடத்திலே வந்து அநேக கேள்விகளை கேட்டார்கள். Jesus did not argue with them. இயேசு கிறிஸ்து அவர்களோடு தர்க்கம் செய்யவில்லை. He just asked them just said one thing. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரமே சொன்னார். He didn't look at them.
அவர்களை அவர் நோக்கி பார்க்கவில்லை. He wrote on the ground and said, "He that is without sin, let him cast the first stone." அவர் பூமியிலே எழுதிக்கொண்டே, உங்களில் பாவமில்லாதவன் அவள் மீது முதலாவது கல்லெறிய கடவன். They all disappeared. அவர்கள் எல்லாரும் மறைந்து போனார்கள். Now Jesus is standing bound. இப்பொழுது இயேசு கிறிஸ்து கைகள் கட்டப்பட்டவராக இங்கே நின்று கொண்டிருக்கிறார். Do you think Jesus did not have the words to send these people away? இந்த ஜனங்களை அனுப்பிவிடும்படியாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வார்த்தைகள் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? He could have asked them question after question that would make them all guilty and send them away. அவர்கள் எல்லாரையும் குற்றவாளிகள் என்று உணரச் செய்யும்படியாக கேள்வி மேல் கேள்விகளை கேட்டு அந்த இடத்தை விட்டு அவர்களை ஓடச் செய்திருக்க முடியும். But for your sake and for my sake, உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும், because he knew he had to go to the cross, அவர் கல்வாரி சிலுவைக்கு போக வேண்டும் என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். he kept silent. அவர் மௌனமாகவே இருந்தார். So many accusations, he knew they were all wrong, unreasonable. அநேக குற்றச்சாட்டுகளை அவர்கள் மேல் சுமத்தினார்கள். அவைகள் எல்லாம் பொய்யானவை, பிழையானவை, ஒன்றுமில்லாதவை என்று அவருக்கு தெரியும். But he kept quiet. என்றாலும் அவர் மௌனமாக இருந்தார். Now the high priest is confused. இப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு குழப்பம் உண்டாகிவிட்டது. It's early in the morning. அது அதிகாலை நேரம். This whole case should be finished before the public wakes up. இப்பொழுது அந்த பொது ஜனங்கள் தூக்கத்தை விட்டு எழும்பும் முன்பாகவே இந்த முழு நியாய தீர்ப்பும் முடிந்துவிட வேண்டும். Secretly we should arrest Jesus and kill him off. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ரகசியமாக கைது செய்து விட்டோம், இப்பொழுது கொலை செய்து விட வேண்டும். He's woken up the whole Sanhedrin, 70 of them early in the morning and said, "Come quickly, we'll finish off the judgment quickly." ஆலோசனை சங்கத்தை சேர்ந்ததான அத்தனை பேரையும் அந்த அதிகாலையிலே எழுப்பி அவர்களை ஆலோசனை சங்கத்திற்குள் கொண்டு வர செய்து, நாம் இப்பொழுது இந்த வழக்கை துரிதமாக முடித்துவிட வேண்டும் என்று கொண்டு வந்திருக்கிறார். Called all the witnesses and come quickly and accuse Jesus. எல்லா சாட்சிகளையும் சீக்கிரமாக கொண்டு வாருங்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவை குற்றம் சுமத்தட்டும். But now nothing is happening. இப்பொழுதோ ஒன்றும் சம்பவிக்கவில்லை. No reason to accuse Jesus now. இப்பொழுது இயேசுவை குற்றம் சாட்டும்படியான ஒரு சரியான காரணம் அவர்களுக்கு புலப்படவில்லை. High priest did not know what to do. இப்பொழுது என்ன செய்வதென்று பிரதான ஆசாரியருக்கே தெரியவில்லை. Something has to be done urgently. இப்பொழுது சீக்கிரமாக ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்து முடிக்க I வேண்டும். have called so many people. அநேக ஆட்களை நான் அழைத்து விட்டேன். Now if Jesus is not arrested now, I'll have to let him go free. I'll become a fool in front of everyone. நான் இயேசு கிறிஸ்துவை கைது செய்து இப்பொழுது அழைத்து வந்து விட்டேன். இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ஒன்றும் செய்யாவிட்டால் அவரை விடுதலை செய்து விட வேண்டும். அதற்கு பிறகு நான் முட்டாளாகி விடுவேன். The witnesses are not agreeing with each other. இப்பொழுது அந்த சாட்சிகள் ஒருவரோடொருவர் ஒத்துப்போகிறதில்லை. Now what do I do? நான் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? No two witnesses to prove that he is worthy of arrest. அவர் கைது செய்யப்படுவதற்கு தகுதியானவர் என்று இரண்டு சாட்சிகள் ஒன்றாக சொல்ல முடியவில்லை. No two witnesses to prove that he is worthy of death. அவர் மரணத்திற்கு பாத்திரவான் என்று இரண்டு சாட்சிகள் ஒன்றாக குற்றம் சுமத்த முடியவில்லை. In great frustration, அவருக்குள்ளே ஒரு பெரிய in great confusion, அவர் குழப்பத்திலே காணப்பட்டார். he asked Jesus a question. அவர் இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். I adjure thee, tell me, are you the Son of God or not? நீர் தேவனுடைய குமாரனா இல்லையா என்று இப்பொழுது சொல்லும் என்று இயேசுவை பார்த்து அவன் கேட்டான். At that time, அந்த நேரத்தில் if Jesus simply kept quiet, இயேசு கிறிஸ்து அப்படியே அமைதியாக இருந்திருந்தால் he could have gone away a free man. அவர் அந்த இடத்தை விட்டு ஒரு சுயாதீனமுள்ள நபராக வெளியே சென்றிருப்பார். He could have gone away free, no arrest, no one can kill him. He is now free by himself. அவர் விடுதலை பெற்றவராக, அந்த கைதிலிருந்து தப்பித்தவராக, யாரும் அவரை ஒன்றும் செய்ய முடியாதவராக அவர் புறப்பட்டு போயிருப்பார். No cross, சிலுவை இல்லை, no blood, ரத்தம் சிந்துதல் இல்லை, no spit, அங்கு அவர் மீது காரி உமிழ வேண்டியதில்லை, no crown of thorns, அவர் மீது முட்கிரீடம் இல்லை, no mockery. அவரை பார்த்து யாரும் கேலி பரியாசம் செய்திருக்க மாட்டார்கள். None of you could accuse me. I am a free man today. நீங்கள் யாரும் என்னை குற்றம் சுமத்த முடியாது, நான் இப்பொழுது விடுதலை பெற்ற நபர். But when the high priest asked that question, அந்த பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து கேள்வி கேட்டபோது, tell me, are you the Son of God or not? நீர் தேவனுடைய குமாரனா இல்லையா என்று இப்பொழுது சொல்லும். Did Jesus keep quiet? இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தாரா? If he had kept quiet, he could have escaped.
அவர் அமைதியாக இருந்திருப்பார் என்றால் அவர் தப்பித்திருக்கலாம். But do you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Thou sayest. ஆம், நீர் சொல்லுகிறபடியே. What did the high priest say? பிரதான ஆசாரியன் என்ன சொன்னான்? We don't need any more witnesses. இனிமேல் நமக்கு சாட்சிகளே தேவையில்லை. We were looking for witnesses. நீர் சாட்சிக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம். We didn't get even 2 witnesses. நாம் 2 சாட்சிகளுக்காக தேடிக்கொண்டிருந்தோம். We did not even get 2 witnesses. அவரால் 2 சாட்சிகளை கூட பெற முடியவில்லை. But now we have heard him saying it with our ears. இப்பொழுதோ நம்முடைய காதுகள் கேட்க அவர் பேசினதை கேட்டோம். He said, I am the Son of God. நான் தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்ல கேட்டோம். Now we don't have 2 witnesses, we have 70 witnesses. நமக்கு 2 சாட்சிகள் அல்ல, 70 சாட்சிகள் இங்கே உண்டு. Oh Sanhedrin, what do you say? ஆலோசனை சங்கத்தாரே, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? All of them nodded and said, yes, he is worthy of death. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய தலையை ஆட்டி, ஆம், இவர் மரணத்துக்கு பாத்திரவான் என்று சொன்னார்கள். For your sake and my sake. உங்கள் நிமித்தமாகவும் என் நிமித்தமாகவும். When he could have spoken, he kept silent. அவர் பேசக்கூடியவராக இருந்தாலும் கூட அங்கே மௌனமாக இருந்தார். And for your sake and for my sake. உங்களுக்காகவும் எனக்காகவும். When he could have kept silent, he spoke. அவர் மௌனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயும் அவர் பேசினார். So dear brother, dear sister, பிரியமான சகோதரனே, பிரியமான சகோதரியே, God is a very intelligent God. தேவன் மிகவும் புத்தி கூர்மையுள்ள தேவன். When he speaks, he weighs his words before speaking. He weighs his words before speaking. அவர் பேசுவதற்கு முன்பாக தன்னுடைய வார்த்தைகளை அவர் அளந்து பார்க்கிறார். And then he speaks. அதற்கு பிறகு அவர் பேசுகிறார். So his words are perfect words. அவருடைய வார்த்தைகள் பரிபூர்ணமான வார்த்தைகள். And when he abstains from speaking, it is with a reason. His silence is a perfect silence. அவர் பேசாமல் மௌனமாய் இருக்கும் பொழுது அவருடைய மௌனமானது அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Now we shall study from the scriptures. நாம் வேதாகமத்திலிருந்து நாம் படிக்கலாம். Various situations in the Bible where God was silent for a season. அநேக சந்தர்ப்பங்களிலே ஒரு குறிக்கப்பட்ட காலத்திற்கு தேவன் மௌனமாக இருந்தார் என்று நாம் காணுகின்றோம். For today we shall consider a period of silence in Abraham's life. ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே ஒரு குறிக்கப்பட்ட காலகட்டத்திற்கு தேவன் மௌனமாக இருந்தார் என்பதை நாம் படிக்கலாம். Turn to Genesis chapter 16. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் and read verse 16. 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகார் ஆபிராமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது ஆபிராம் 86 வயதாயிருந்தான். And Abraham was 86 years old when Hagar bare Ishmael to Abraham. When Ishmael was born, Abraham was 86 years old. ஆபிரகாம் இஸ்மவேலை பெற்றபொழுது ஆபிராம் 86 வயதுள்ளவனாய் இருந்தார். Now read chapter 17 verse 1. 17ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். ஆபிராம் 99 வயதான போது And when Abraham was 90 years old and 9. And 9. Here we see now Abraham is 99 years old. இப்பொழுது ஆபிரகாம் 99 வயதானான் என்று நாம் வாசிக்கின்றோம். When in the original Hebrew Bible, மூல எபிரேய பாஷையிலே, when the Bible existed as a scroll, அது சுருளாக வேதாகமமானது இருந்த நாட்களிலே, the Bible did not have chapters and verses. வேதாகமத்திற்கு அதிகாரங்கள் வசனங்கள் என்று தனித்தனியாக பிரிக்கப்படவில்லை. The Bible was divided into chapters and verses later on for our better understanding. And 9. Here we see now Abraham is 99 years old. இப்பொழுது ஆபிரகாம் 99 வயதானான் என்று நாம் வாசிக்கின்றோம். When in the original Hebrew Bible, மூல எபிரேய பாஷையிலே, when the Bible existed as a scroll, அது சுருளாக வேதாகமமானது இருந்த நாட்களிலே, the Bible did not have chapters and verses. வேதாகமத்திற்கு அதிகாரங்கள் வசனங்கள் என்று தனித்தனியாக பிரிக்கப்படவில்லை. The Bible was divided into chapters and verses later on for our better understanding and reading. நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கும் நாம் நன்றாக படிப்பதற்குமாகவே பிற்காலங்களிலே வேதாகமமானது இவ்வாறு அதிகாரங்கள் வசனங்கள் என்று பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டது. So originally 16:16 and 17:1 were consecutive verses.
அதற்கு முன்பாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனமும் 17ஆம் அதிகாரம் முதல் வசனமும் அவைகள் ரெண்டும் அடுத்தடுத்த வசனங்களாக இருந்தது. So in the Hebrew Bible, these two verses are next to each other. They are consecutive verses. எபிரேய பாஷையிலே அந்த வேதாகமத்திலே இந்த ரெண்டு வசனங்களும் அடுத்தடுத்த வசனங்களாக இருந்தது. In one verse, Abraham is 86. ஒரு வசனத்திலே ஆபிரகாம் 86 வயதுள்ளவனாக இருந்தார். In the next verse, he is 99. அடுத்த வசனத்திலோ அவன் 99 வயதுள்ளவனாக இருந்தார். The scriptures seem to introduce deliberately there a 13-year period where God seemed to be silent in Abraham's life. ஆபிரகாமினுடைய ஜீவியத்திலே 13 ஆண்டுகள் தேவன் வேண்டுமென்றே மௌனமாக இருந்ததை குறித்து வேதாகமமானது தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. Why did that happen? ஏன் இவ்விதமாக சம்பவித்தது? What happened in those days? அந்த நாட்களிலே சம்பவித்தது என்ன? Now, if you see in the previous chapters, முந்தின அதிகாரத்தை நாம் படிப்போம் என்றால், God promised Abraham a seed. தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். There's no need to read these verses. நீங்கள் இந்த வசனத்தை வாசித்தால் படிக்க தேவையில்லை. In Genesis 12:2, God promises a seed. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தேவன் அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். So he's promised a seed there. அங்கு தேவன் தாமே அவனுடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். In chapter 13 verse 16, again he promises a seed. 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே மறுபடியுமாக தேவன் அவனுடைய சந்ததியை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Again in chapter 15 verse 5, God again promises a seed. மறுபடியுமாக 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே அவனுடைய சந்ததியை குறித்து அவர் மறுபடியும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். Time after time, as the days passed by, God was renewing his promise and speaking to Abraham. நேரங்கள் செல்ல செல்ல, காலங்கள் கடந்து செல்ல செல்ல தேவன் தாமே தம்முடைய வாக்குத்தத்தத்தை மீண்டும் மீண்டுமாக புதுப்பித்துக் கொண்டே வருகிறார். But 10 years passed. 10 ஆண்டுகள் கழிந்தது. Nothing happened. ஒன்றும் சம்பவிக்கவில்லை. No child was born. எந்த குழந்தையும் பிறக்கவில்லை. Abraham is getting older. இப்பொழுது ஆபிரகாம் வயதுள்ளவனாக மாறுகிறார். His wife Sarah is getting older. இப்பொழுது அவனுடைய மனைவியாகிய சாராள் அவளும் கூட வயது சென்றவளாகிறாள். If something is not done quickly, then the little hope that we have is diminishing. ஏதாகிலும் காரியங்கள் நமக்கு சம்பவியாமல் போனால் நம்மிடத்திலே காணப்படுகிறதான அந்த சிறிய நம்பிக்கையும் கூட மங்கி போகிறது. 10 years God is giving promise after promise but doing nothing. 10 ஆண்டுகளாக தேவன் வாக்குத்தத்தத்தின் மேல் வாக்குத்தத்தத்தை அளித்துக் கொண்டே வருகிறார், என்றாலும் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. Doesn't God do that in our lives sometimes? சில நேரங்களிலே இதே காரியத்தை தேவன் நம்மிலேயும் செய்கிறதில்லையா? We have a problem. நமக்கு பிரச்சனைகள் We இருக்கிறது. go to the Lord and cry to him. நாம் கர்த்தரிடத்திலே சென்று அவரை நோக்கி கதறி அழுகிறோம். He says, "Fear not, I am with thee." பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். So we are so happy God spoke to us. தேவன் நம்மோடு பேசினபடியினாலே நாம் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். We go back. நாம் திரும்பி செல்கிறோம். The problem continues. அந்த பிரச்சனை அப்படியே தொடருகிறது. Come back to the presence of God, cry to the Lord again. நாம் மறுபடியுமாக கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வந்து மறுபடியுமாக அவரை நோக்கி கதறி அழுகிறோம். And he says, "Fear not, I am with thee." பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். We go back, the problem continues. நாம் திரும்ப செல்கிறோம், பிரச்சனையோ நம்மோடு கூட இருக்கிறது. And we come back again, he says, "Fear not, I am with thee." நாம் மறுபடியுமாக அவருடைய சமூகத்திற்கு வருகிறோம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். What is this? Always he says, "Fear not, I am with thee, I will help you, don't be worried, don't be afraid." But he's doing nothing. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்வேன் என்றெல்லாம் சொல்லுகிறாரே, இது என்ன? 10 years passed. 10 ஆண்டுகள் கழிந்தது. Abraham and Sarah are getting older. ஆபிரகாமும் சாராளும் இப்பொழுது வயது சென்றவர்கள் ஆனார்கள். Sarah introduced a new idea. இப்பொழுது சாராள் ஒரு புதிய கருத்தை, எண்ணத்தை அவள் கொடுக்கிறாள். From chapter 12, we see God's promises being renewed in Abraham's life. 12ஆம் அதிகாரம் முதற்கொண்டு ஆபிரகாமினுடைய ஜீவியத்திலே தேவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை புதுப்பித்துக் கொண்டே இருப்பதை காணுகிறோம். In chapter 15, we see God and Abraham are in deep conversation. 15வது அதிகாரத்திலே ஆபிரகாமும் 15வது அதிகாரத்திலே தேவனும் ஆபிரகாமும் ஒரு பெரிய சம்பாஷணையில் ஈடுபடுவதை காணுகிறோம். But in chapter 16, Sarah and Abraham are now in conversation. இப்பொழுது 16ஆம் அதிகாரத்திலோ ஆபிரகாமும் சாராளும் இப்பொழுது ஒரு பெரிய சம்பாஷணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். What is Sarah saying? சாராள் என்ன சொல்லுகிறாள்? 10 years have passed. 10 ஆண்டுகள் கழிந்து போயிட்டே. You are saying God spoke, God spoke.
நீர் கர்த்தர் பேசுகிறதுக்கு உட்படுத்தினாள். And when Ishmael was born, trouble was born. இஸ்மவேல் பிறந்த பொழுதோ அந்த பிரச்சனை பிறந்தது. And the trouble continued for many generations. It continues even today. அந்த பிரச்சனையானது அநேக சந்ததிகளூடாக அது கடந்து வந்து இன்றைக்கும் கூட அதே பிரச்சனை காணப்படுகிறது. But all this trouble could have been prevented by one person. இந்த எல்லா பிரச்சனைகளும் ஒரே நபரால் தவிர்த்திருக்க முடியும். ஆபிரகாம், a man of faith, விசுவாசத்தின் புருஷன், called to be the father of all them that believe. விசுவாசிக்கிறவனுடைய தகப்பன் என்று அவன் அழைக்கப்பட்டவன். He is the head of the house. His decision should be final. அவனுடைய வீட்டிற்கு அவனே தலையானவன். அவனுடைய முடிவே இறுதியான முடிவாக இருந்திருக்க He could வேண்டும். have stopped all this trouble. இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவனால் தடுத்திருக்க முடியும். He could have put Sarai to silence and said, shut your mouth, we are going to wait for God. சாராளே, நீ அமைதியாக உன்னுடைய வாயை மூடிக்கொண்டிரு, நாம் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொல்லி இருக்கலாம். God has spoken to me and I'm going to believe what he said. தேவன் என்னோடு கூட பேசினார், அவர் பேசினதை நான் முற்றிலுமாக விசுவாசித்துக் கொண்டே இருக்க போகிறேன். But he yielded. என்றாலும் அவனோ அவளுக்கு செவி சாய்த்தான். It's quite human, isn't it? After 10 years of waiting to do something like that is quite human. 10 ஆண்டுகாலமாக காத்திருந்து இவ்விதமான ஒரு செயலில் ஈடுபடுவது மனுஷ வர்க்கத்தில் சாதாரணமாக நடைபெறுகின்றதான ஒரு நிகழ்ச்சி. But it was not expected of Abraham. என்றாலும் ஆபிரகாமினிடத்திலே எதிர்பார்த்த ஒன்றல்ல இது. Abraham, other people can do that, but you should not have done that. ஆபிரகாமே, மற்றவர்கள் வேண்டுமானாலும் செய்யலாம், என்றாலும் நீயோ அதை செய்யக்கூடாது. What is the result? அதனுடைய முடிவு என்ன? 13 years of silence. 13 ஆண்டுகள் மௌனம். And after that God spoke. அதற்கு பிறகு தேவன் பேசினார். What did God say? தேவன் என்ன சொன்னார்? See, God is a kind God. தேவன் இரக்கமுள்ள தேவன். Even in that silence, God was communicating with Abraham. அவர் மௌனமாக இருந்தாலும் கூட அவர் ஆபிரகாமோடு சில காரியங்களை தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தார். That silence was speaking in Abraham's life. ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே அந்த மௌனமானது சில காரியங்களை பேசிக்கொண்டே இருந்தது. Through that silence, through that void, God was slowly building up Abraham's life again. அந்த மௌனத்தின் மூலமாக அந்த காலகட்டத்திலே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை தேவன் கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார். At the age of 99, அவன் at the age of 99, 99வது வயதிலே God broke through the silence. தேவன் அந்த மௌனத்தை கலைத்தார். And spoke to Abraham. அவர் ஆபிரகாமோடு பேசினார். Abraham, ஆபிரகாமே, I am the Almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். You may feel 10 years you waited, but I did nothing. 10 ஆண்டுகள் நீ காத்திருந்தாய், நான் ஒருவேளை உனக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று நினைத்தாய். And after that 13 years, I was silent, I did nothing. அதற்கு பிறகு நான் 13 ஆண்டு காலம் மௌனமாக இருந்தேன், அப்பொழுதும் நான் ஒன்றும் செய்யவில்லை. All the little hope that you had has gone. உன்னிடத்திலே இருந்ததான அந்த சிறிய நம்பிக்கையும் கூட போய்விட்டது. You are 99 years old. இப்பொழுது நீ 99 வயதுள்ளவனாக இருக்கிறாய். Sarah is 90 years old. சாராளோ இப்பொழுது 90 வயதுள்ளவளாக இருக்கிறாள். There's no possibility of a child. ஒரு குழந்தை பிறப்பதற்கான சாத்திய கூறுகளே இல்லை. But Abraham, I am the Almighty God. என்றாலும் ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். Then he says, walk before me. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. Walk before me. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு. Abraham, 10 years you walked before me. ஆபிரகாமே, நீ 10 ஆண்டுகள் எனக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தாய். Suddenly you started walking before Sarah, your wife. திடீரென்று உன்னுடைய மனைவியாகிய சாராளோடு நீ நடக்க ஆரம்பித்தாய். Resulted in a 13-year silent span. அதனுடைய பிரதிபலன் என்னவென்றால் 13 ஆண்டு காலம் நான் மௌனமாக இருந்தேன். But now Abraham, walk before me. இப்பொழுது ஆபிரகாமே, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டிரு. And be thou perfect. நீ எனக்கு முன்பாக உத்தமனாயிரு. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Abraham, don't make that mistake again in your life. ஆபிரகாமே, இனி ஒருபோதும் உன்னுடைய ஜீவியத்தில் இந்த தவறை திரும்பவும் செய்யாதே. Our God is a God who loves to speak to us. தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மோடு பேசுகிறார். And when he started speaking to Abraham, அவர் ஆபிரகாமோடு பேச ஆரம்பித்தபோது, in that full
chapter, அந்த முழு அதிகாரத்திலே except for one verse where Abraham speaks to God, ஒரு வார்த்தையிலே ஆபிரகாம் ஒரு வசனத்தில் ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறார். but in all the other verses it is God who is speaking to Abraham. மற்ற எல்லா வசனங்களிலேயும் தேவன் தான் ஆபிரகாமோடு பேசினார். In Psalm 28 we read about God's silence, isn't it? சங்கீதம் 28 தேவன் மௌனமாயிருந்ததை குறித்து நாம் வாசித்தோம், அப்படியல்லவா? Be not silent to me. ஆண்டவரே, நீர் என்னிடத்திலே மௌனமாயிராதேயும். If you are silent to me, I will be like those that go down to the pit. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் மௌனமாய் இருப்பீர் என்றால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன். But the next psalm, அடுத்த சங்கீதத்திலும் you will see verse after verse, the voice of the Lord, the voice of the Lord, the voice of the Lord. அடுத்த சங்கீதத்திலும் கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று திரும்ப திரும்ப நாம் வாசிக்கின்றோம். So God may be silent, ஒருவேளை தேவன் மௌனமாக இருக்கலாம். but when he speaks, அவர் பேசுகின்ற போது he is full of words for us. அவர் நமக்கென்று அநேக வார்த்தைகளோடு பேசுவார். So those words will have meaning. அந்த வார்த்தைகள் அர்த்தமுள்ளதாக இருக்கும். Abraham would have listened with attention. After 13 years God is speaking to him. Every word he would have listened to carefully. 13 ஆண்டுகள் அந்த மௌனத்தை கலைத்து இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனோடு பேசுகிறார். இப்பொழுது மிகுந்த ஆவலோடு அதிர்ச்சியோடு தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கி தேவன் பேசுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அவன் கவனமாக செவி சாய்த்தான். His faith was built up again. மறுபடியுமாக அவருடைய விசுவாசம் கட்டி எழுப்பப்பட்டது. I know in this hopeless state God is able to work for me. இந்த நிர்பந்தமான நிலவரத்திலேயும் தேவன் எனக்காக கிரியை செய்ய வல்லவர். Now Abraham is virtually dead. இப்பொழுது ஆபிரகாம் எழுத்தின்படி செத்தவனை போல இருக்கின்றான். Almost a dead man. அவன் இப்பொழுது ஏறக்குறைய மரித்த நிலவரத்தில் இருக்கிறான். Sarah is a dead person. சாராளும் அவளும் செத்த நிலவரத்தில் இருக்கிறாள். Abraham, Sarah, two dead people. ஆபிரகாமும் சாராளும் இருவரும் செத்த நிலவரத்தில் இருக்கிறார்கள். But from two deaths a life was born. இரண்டு செத்த சரீரத்தில் இருந்து ஒரு ஜீவன் பிறந்தது. A promised Isaac was born. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறந்தான். Abraham's faith was not in vain. ஆபிரகாமுடைய விசுவாசம் வீணாக போகவில்லை. Dear child of God, you believe no matter what your situation tells you. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ விசுவாசி. உன்னுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, whatever your situation may tell you, don't listen to that. You believe what God says. உன்னுடைய சூழ்நிலை எதை சொன்னாலும் சரி, அதை நம்ப வேண்டாம். தேவனை மாத்திரம் நம்புவாயாக. When Isaac was born, ஈசாக்கு பிறந்தபோது Ishmael and Isaac were together in one house. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒரே வீட்டிலே வாசம் பண்ணினார்கள். After some time, சில நாட்களுக்கு பிறகு Ishmael started mocking Isaac. இஸ்மவேல் இப்பொழுது ஈசாக்கை பரியாசம் பண்ணினான். Who is Ishmael? இஸ்மவேல் யார்? Quick solution. அவன் உடனடி தீர்விலே பிறந்தவன். Who is Isaac? ஈசாக்கு யார்? A solution for which a person had to wait for some time. சில காலகட்டத்திற்குள் காத்திருந்து வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். Beloved, these are the days when quick solutions are mocking at promised solutions. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது நீங்கள் கவனித்து பார்த்தீர்களாக, நாம் உடனடி தீர்வை ஏற்படுத்திக் கொள்கிறோமே, அந்த உடனடி தீர்வானது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தீர்வை பார்த்து பரியாசம் செய்கிறது. Today, so many people get their things done through shortcuts. சிலர் அநேக காரியங்களை குறுக்கு வழியிலே அவர்கள் தீர்த்துக் கொள்கிறார்கள். And they think they have achieved something. அவர்கள் ஏதோ பெற்றுவிட்டோம் என்று நினைக்கிறார்கள். And those who are waiting for an answer for God, தேவனுக்காக தேவன் பதில் தருவார் என்று காத்துக் கொண்டிருப்பவர்கள், when they look at these other people getting their quick solutions, மற்றவர்கள் உடனடி தீர்வை காணுகின்ற அந்த சந்தர்ப்பங்களை காணும் பொழுது those quick solutions start mocking at them. அந்த உடனடி தீர்வானது இவர்களை பார்த்து கேலி செய்கிறது. What is the use of your praying like this? நீ விதமாக ஜெபிப்பதினால் என்ன பயன்? Think practically. நீ சரியான முறையிலே அது செயல்முறையிலே கவனித்துப் பார். These servants of God, they will preach. கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள். They don't have a family. அவர்களுக்கு குடும்பம் என்பதே இல்லை. They don't have any burdens. அவர்களுக்கு எந்த பாரமும் இல்லை. The problem is your problem.
பிரச்சனை உன்னுடைய பிரச்சனை. They will tell all kinds of things. You don't listen to that. எல்லா விதமான காரியங்களை உன்னிடத்திலே அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுக்கு செவி சாய்க்க They are வேண்டாம். saying, wait, God will answer. நீ பொறுத்திரு தேவன் உனக்கு பதில் தருவார் என்று அவர்கள் But சொல்லுவார்கள். you are the one suffering. நீதான் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறாய். So think practically. ஆகவே செயல் திட்ட முறையிலே அதை நினைத்துப் பார். You look at that believer. அந்த விசுவாசியை நோக்கி பார். See, they got their answer so quickly. அவர்கள் எவ்வளவு சீக்கிரமாக பதிலை பெற்றுக் கொண்டார்கள். They're all right. அவர்கள் சரியா நன்றாக இருக்கிறார்கள். Why don't you do that also? நீ ஏன் அதை செய்யக்கூடாது? Today, these quick solutions are mocking at people, at Christians. இந்த உடனடி தீர்வானது உண்மையான கிறிஸ்தவர்களை பரியாசம் செய்து கொண்டிருக்கிறது. Today, waiting is a big burden. காத்துக் கொண்டிருத்தல் தற்போது ஒரு பெரிய பாரமாக காட்சியளிக்கிறது. Believing in God's promise is a big burden. தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்துக் கொண்டிருப்பது ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. We don't realize quick solutions carry great problems with them. உடனடி தீர்வானது அவர்களோடு கூட பெரிய பிரச்சனைகளை சுமந்து கொண்டிருக்கிறது என்று நீ காண மாட்டாயா? Let me tell you 3 limitations of quick answers. இவ்விதமாக உடனடி தீர்வு காண்பதிலே அது 3 காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். That is, quick answers are not good answers. அந்த உடனடி தீர்வானது சரியான பதில் அல்ல. One, quick answers are only physical. உடனடி தீர்வானது அது சரீர சம்பந்தம் உள்ளது. It is only a material answer. அது பொருள் சம்பந்தமான ஒரு பதில். It is not an eternal answer. அது ஒரு நித்தியமான பதில் அல்ல. For example, உதாரணமாக, when I had finished my plus 2, நான் என்னுடைய பிளஸ் 2 படிப்பை முடித்தபோது and I just entered into college, நான் கல்லூரிக்குள்ளாக அப்பொழுது சென்றேன். I had suffered from 1 year of malaria. நான் ஓராண்டு காலம் மலேரியா காய்ச்சல், one month. ஒரு மாதத்திற்கு நான் மலேரியா காய்ச்சலினாலே பாடுபட்டேன். So when I went back to school for a certain reason, நான் மறுபடியுமாக என்னுடைய பழைய பள்ளிக்கூடத்திலே ஒரு குறிக்கப்பட்ட காரணத்திற்காக சென்றபோது there was another person who had also suffered from malaria. இன்னொரு நபரும் கூட மலேரியாவினாலே பாதிக்கப்பட்டவர் That இருந்தார். person was healed in 3 days. 3 நாட்களுக்குள்ளாக அந்த குறிக்கப்பட்ட நபர் சுகமடைந்து விட்டார். Through medical treatment. அவர் மருத்துவ முறையிலே அவர் சுகமடைந்து விட்டார். But I, through divine healing, had to wait for 1 month for healing. தெய்வீக சுகத்திலே நின்று கொண்டிருந்ததான நான் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு எனக்கு 1 மாதம் பிடித்தது. So when I went to school, they asked me, what happened for so long you're missing? நான் பள்ளிக்கூடம் சென்ற பொழுது 1 மாதம் கழித்து அங்கு சென்ற பொழுது 1 மாத காலத்திற்கு நீ வரவில்லையே, என்ன சம்பவித்தது என்று I கேட்டார்கள். said I had malaria. எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்து விட்டது. They asked, so long malaria? மலேரியா காய்ச்சலினாலே இவ்வளவு நாட்களா? I was ashamed. நான் மிகவும் வெட்கப்படுத்தப்பட்டேன். With a few tablets and medicines, in 3 days they were up. 3 நாட்களுக்குள்ளாக சில மருந்து மாத்திரைகள் உட்கொண்டாலே போதும் படுக்கையிலிருந்து எழுந்து விடுவாயே. When I say God will heal me, and I'm waiting for 1 month for healing. கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பார் என்று நான் 1 மாதம் அளவும் காத்துக் கொண்டிருந்தேனே. So that quick solution was mocking at me. அந்த உடனடி தீர்வு என்னை பார்த்து பரியாசம் செய்தது. Lying sick for so long? நான் இவ்வளவு காலத்திற்கு படுக்கையில் இருக்க வேண்டுமா? But later on I came to know. அதற்கு பிறகு நான் அறிந்து கொண்டேன். I met a doctor who was one of our Pentecostal believers. He came from abroad. வெளிநாட்டிலிருந்து வந்ததான ஒரு பெந்தகோஸ்தே விசுவாசி, அவர் ஒரு மருத்துவர். அவரை நான் சந்திக்க நேர்ந்தது. Although he was a doctor, he stood for divine healing. அவர் மருத்துவராக இருந்தாலும் கூட அவர் தெய்வீக சுக சத்தியத்திலே நிற்பவர். And he was explaining to me. அவர் என்னிடத்திலே விவரித்து சொன்னார். He was telling the definition given for health by the World Health Organization. உலக சுகாதார மையமானது இந்த ஆரோக்கியத்தை குறித்ததான ஒரு விளக்க உரையை அவர் என்னிடத்திலே சொன்னார். The World Health Organization, WHO, defines health as the perfect healing of the body, the soul and the mind. இந்த உலக சுகாதார மையமானது இந்த ஆரோக்கியத்தை குறித்து சொல்லும் பொழுது அது ஆவி, ஆத்மா, சரீரத்திலே ஒரு பூர்ணமான ஆரோக்கியத்தை சுகத்தை பெற்றுக்கொள்வதை அது குறிப்பிடுகிறது. And the doctor asked this question. அந்த மருத்துவர் இந்த கேள்வியை கேட்டார். When a doctor gives medicine, ஒரு மருத்துவர் ஒரு மருந்தை கொடுக்கின்ற போது the body is healed. அந்த சரீரம் சுகமடைந்து விடுகிறது. Who heals the soul and the mind? அந்த மனதையும் ஆத்மாவையும் சுகப்படுத்துவது யார்? Then I realized
அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன், in 3 days a malaria can go. 3 நாட்களுக்குள்ளாக மலேரியா வியாதி பறந்து போய்விடும். With a few tablets it will go. சில மாத்திரைகளினாலே அவைகள் போய்விடும். The body is healed. சரீரம் சுகமாக்கப்பட்டது. But for me, என்றாலும் எனக்கோ may have taken time. எனக்கு நேரம் பிடித்தது. But according to the WHO definition, there was a healing not only in my body but in my soul and my mind too. இந்த உலக சுகாதார மையத்தின் அந்த வரையறையின் மூலமாக என்னுடைய சரீரம் மாத்திரம் சுகமாக்கப்படவில்லை, என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்மாவிலும் கூட நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். When I came out of that disease, நான் அந்த வியாதியிலிருந்து வெளியே வந்தபோது my faith increased. என்னுடைய விசுவாசம் பெருகிற்று. I was able to set my life right on so many things. அநேக காரியங்களிலே என்னுடைய ஜீவியத்தை என்னால் சரி செய்து கொள்ள முடிந்தது. So there was a healing in my soul and mind also. என்னுடைய ஆத்மாவிலும் என்னுடைய மனதிலேயும் கூட ஒரு சுகம் உண்டாயிற்று. But a quick solution is only physical. உடனடி தீர்வானது சரீர சம்பந்தமானது மாத்திரமே. Secondly, இரண்டாவதாக, quick answer will solve one problem but create many other problems. உடனடி தீர்வானது ஒரு பிரச்சனையை தீர்க்கும் என்றாலும் அதே நேரத்திலே மற்ற பல பிரச்சனைகளை உருவாக்கும். Thirdly, மூன்றாவதாக, a quick answer is only illusory, it's only temporary. உடனடி பதிலானது அது தற்காலிகமானது, அது ஒரு மாய தோற்றமுடையது. Ishmael was there in the house. இஸ்மவேல் அந்த வீட்டிலே இருந்தான். He was the quick solution. அவன் உடனடி தீர்வுதான். One day the word of God came. ஒரு நாளிலே தேவ வசனம் வந்தது, வார்த்தை வந்தது. Cast out the bondwoman. அந்த அடிமை பெண்ணை அகற்றி போடும். Cast out her son also. அவளுடைய குமாரனையும் கூட அகற்றி போடும். The quick solution was gone. அந்த உடனடி தீர்வு அப்படியே போய்விட்டது. So dear child of God, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, these are the things that we learn from the silent span of 13 years in Abraham's life. ஆபிரகாமுடைய ஜீவியத்திலே 13 ஆண்டு காலம் கர்த்தர் மௌனமாக இருந்தாரே, அந்த மௌனம் இதைத்தான் பேசுகிறது. Don't be in a hurry. நீங்கள் தீவிரப்பட வேண்டாம். Otherwise God will start being silent in our lives. இல்லாவிட்டால் தேவன் நம்முடைய ஜீவியத்தில் மௌனமாக இருந்து விடுவார். He is a God who loves to speak to us. நாம் நம்மோடு கூட பேச விரும்புகிற தேவன் அவர். But if he is silent because he is grieved with us, then how great is that grief? அவர் நம்முடைய ஜீவியத்தினாலே துக்கப்பட்டு அவர் மௌனமாக இருப்பார் என்றால் அந்த துக்கம் எவ்வளவு பெரிதாக இருக்கும். But he wants to speak to us. அவர் நம்மோடு பேச விரும்புகிறார். Jesus said on the cross, இயேசு கல்வாரி சிலுவையிலே சொன்னார், my God, why hast thou forsaken me? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? Why did Jesus say that? ஏன் இயேசு விதமாக சொன்னார்? He said it so that you and I don't have to say that again. நீங்களும் நானும் மறுபடியுமாக இதை சொல்லாமல் இருக்கும்படியாகவே இயேசு விதமாக சொன்னார். He said it so that we don't have to ask, my God, why have you forsaken me? என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீங்களும் நானும் சொல்லாதபடிக்கு. He said it so that we may not ask, Lord, why are you silent? ஆண்டவரே, நீர் ஏன் என்னிடத்தில் மௌனமாய் இருக்கிறீர் என்று நீங்களும் நானும் சொல்லாதபடிக்கு அவர் இதை சொன்னார். If we still feel forsaken, இன்னும் நாம் கைவிடப்பட்டவர்கள் என்று உணர்வோம் என்றால், it's most likely the fault is on our side. தவறானது நம்முடைய பகுதியில் இருக்கிறது என்பதை உணர்வோமாக. Let's examine our lives. Have we swerved from the truth? நாம் சத்தியத்தை விட்டு வழிவிலகி போனோமோ என்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போமாக. Have we resorted to quick solutions? நீங்கள் உடனடி தீர்வுக்கு உங்களை உட்படுத்திக் கொண்டீர்களா? Have we gone the way of death might pass over that mother? மரணத்தின் நிழல் மாத்திரமே இந்த தாயின் மீது கடந்து செல்லும்படியாக மரணத்தையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம் மீது ஏற்றுக்கொண்டார். Dear child of God, பிரியமான தேவனுடைய பிள்ளையே, remember you have a God who loves you. உன்னை நேசிக்கிறதான ஒரு தேவன் உண்டு என்பதை நினைவு கூறுவாயாக. He took everything on you himself. உனக்காக அவர் தாமே எல்லாவற்றையும் தம் மீது ஏற்றுக்கொண்டார். If he is silent, அவர் மௌனமாய் இருப்பார் என்றால் there is love in it. அதிலே அன்பு உண்டு. There is a reason for it. அதற்கு ஒரு காரணம் உண்டு. But remember, he will not be silent for long. என்றாலும் நினைவில் வைத்துக் கொள்வாயாக, அவர் நெடுங்காலத்திற்கு மௌனமாய் இருப்பார். Close our eyes. நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. In the presence of God, கர்த்தருடைய சன்னிதானத்திலே there is liberty.
விடுதலை உண்டு. In the presence of God, கர்த்தருடைய சமூகத்திலே there is deliverance. விடுதலை உண்டு. Has God spoken to you this evening? இந்த மாலை நேரத்திலே தேவன் உன்னோடு பேசின Are you வண்ணமாக a Pentecostal child of God? நீ பெந்தகோஸ்தே தேவனுடைய பிள்ளையா? Has the word of God entered into your heart this evening? இந்த மாலை நேரத்திலே தேவனுடைய வசனம் உன்னுடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவினதா? These are not words. அவைகள் வெறுமனே வார்த்தைகள் அல்ல. There is fire in those words. அந்த வார்த்தைகளிலே அக்கினி உண்டு. Fire has entered into your ears. உன்னுடைய காதுகளுக்குள்ளாக அக்கினி பிரவேசித்தது. Fire has entered into your heart. உன்னுடைய இதயங்களுக்குள்ளாக அக்கினி பிரவேசித்தது. Today there is an anointing for you, dear child of God. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கென்று ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது. When you go back from this place, இந்த இடத்தை விட்டு நீ கடந்து போக முன்பாக don't go back as a defeated person. நீ தோல்வியுற்ற நபராக கடந்து போக வேண்டாம். Don't go back asking questions. கேள்வி கேட்பவராக நீ கடந்து போக வேண்டாம். You have an answer. உனக்கு பதில் உண்டு. Fear not, says the Lord. உனக்கு பதிலை தரும்படியாக தேவன் இருக்கிறார். Fear not. பயப்படாதே. I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Now these words have meaning. இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் உண்டு. Now these words have meaning. இப்பொழுது இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தங்கள் உண்டு. Now receive an anointing. இப்பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாயா? We are not living an empty life. நாம் ஒரு சாதாரண வெறுமனே ஜீவியத்தை செய்வதில்லை. You are not worshipping a dead God. நீ ஒரு மரித்த தேவனை ஆராதிக்கிறதில்லை. He is working for you. அவர் உனக்காக கிரியை செய்கிறார். Shall we all wait in the presence of God now? நாம் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே காத்துக் கொண்டிருப்போமா? From the first person to the last person, முதல் நபர் தொடங்கி கடைசி நபர் வரைக்கும் God has an anointing for each one of us. நம் ஒவ்வொருவருக்காக தேவன் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். He is not a silent God. அவர் மௌனமான தேவன் அல்லவே. He is going to break through the silence in your life. உன்னுடைய ஜீவியத்தின் மௌனத்தை உடைக்கிறவர் அவர். And Isaac is going to be born in your life. உன்னுடைய ஜீவியத்திலே ஈசாக்கு பிறக்கப் போகிறான். Wait in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பாயா? All our eyes closed. நம்முடைய கண்கள் மூடப்படுவதாக. An anointing is going to fall upon us. நம் மீது ஒரு பெரிய அபிஷேகம் விழப் போகிறது. Wait in the presence of God. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பாயாக. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Sweet praise you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. Sweet praise you.